நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, நான் இன்னைக்கு மாலதிக்காக ஏகாதசி விரதம் இருக்க போறேன். எனக்கு இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும்னு தெரியாது. வாழ்க்கையில முதல் முறையா இருக்க போறேன். என்னோட தங்கச்சிக்காக அவளை சீக்கிரமா குணப்படுத்துவீங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த விரதம் இருக்க போறேன். என் பிரார்த்தனையை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். ப்ளீஸ் என் மாலதியை எப்படியாவது சீக்கிரமா குணப்படுத்துறீங்க. அக்கா, குட் மார்னிங். குட் மார்னிங் கா. பிரசாத் எடுத்துக்கோ. ராத்திரி நல்லா தூங்குனியா? அக்கா, நான் கோரட்டை விட்டு சும்மா ஜம்முன்னு தூங்குனேன். ஆமா, என்ன திடீர்னு எனக்கு காலங்காலத்துல பூஜை பண்ணிருக்க? ஆமா மாலதி, இன்னைக்கு ஏகாதசியில, அதனாலதான். இன்னைக்கு ரொம்ப பவித்திரமான நாள். இன்னைக்கு கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பா நிறைவேறிடும். அப்படின்னா 101% நீ என்ன பத்தி வேண்டியிருப்ப, கரெக்டா? ஆமா மாலதி, நீ சீக்கிரமா குணமாகணும் தான் நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். அதோட கடவுள்கிட்ட நான் இன்னொரு பிரார்த்தனையும் பண்ணிருக்கேன். என்னோட தங்கச்சி மாலதி வர வர ரொம்ப குறும்பு பண்றா, அதை குறைச்சிருங்கன்னு வேண்டிக்கிட்டேன். சரிக்காத, முதல்ல பிரசாதம் சாப்பிடு. அக்கா, என்ன பிரசாதம் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க? இந்த தாயத்து, விபூதி, எலுமிச்சை பழம் இதெல்லாம் ஏன் கொண்டு வரல? அதெல்லாம் ஏன் கொண்டு வரணும்? அட ஸ்டைலா இருக்கும்ல. ஏன்னா அதை கட்டிக்கிட்டவங்கள பார்த்தா அவங்களுக்கு உயிர் போகிற அளவுக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்கும் தெரிய வரும். அப்படியே சினிமால காட்டுற மாதிரி. வாய் மூடு. வாழ்க்கை ஒண்ணு சினிமா கிடையாது மாலதி. வாழ்க்கையோட பயணம் நம்பிக்கையில தான் ஆரம்பிக்கும். அதனால நம்பிக்கையோட இரு. எனக்கு அந்த கடவுள் மேல முழு நம்பிக்கை இருக்கு. என் வேண்டுதல அவர் நிறைவேற்றுவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. என்னோட மாலதி கூடிய சீக்கிரம் குணமாயிடுவா. சரியான, நான் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு வரேன். மகேஷ் அண்ணா, மேடம், இன்னைக்கு கிச்சனை ஏன் பொறுப்புல விட்டுருங்களேன் ப்ளீஸ். நான் ஏன் கையாலே வினையோட ஃபேவரட் டிஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சரிங்க மேடம். ஆனா நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையே. நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். மேடம், அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தாகணும். ரெஸ்ட் எடுத்தேன்னா கண்டிப்பா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஏதாவது வேலை செஞ்சேன்னா எனக்கு நேரம் போறதே தெரியாது. சரிங்க மேடம், உங்க இஷ்டம். ப்ளீஸ். ஹலோ. ஓ, நீங்களா? நான் உங்களுக்காக தான் ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட நிலைமையை பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. ஜீவிதா, உன்னோட காலுக்கு என்னாச்சு? என்ன பண்றீங்க வினய்? எனக்கு ஒண்ணும் ஆகல.
ஜீவிதா என்னாச்சு? ரத்தம் வருது. ஜீவிதா ஜாக்கிரதையா உட்காரு. தருண் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வா. இது எப்படி ஆச்சு? ஓ இதுவா, அது காலையில கோவில்ல அடிபட்டுடுச்சு அதான். இந்தா முதல்ல நீ தண்ணி குடி. மூச்சு வாங்க எப்படி கஷ்டப்படுற? இல்ல வினய், நான் இன்னைக்கு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏன்? நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். ஏன் என்ன விரதம்? வேறொன்னு இல்ல, ஏகாதசிக்காக விரதம் இருக்கேன். மாலதிக்காக. இந்த கண்டிஷன்லயா? ஏற்கனவே உன் கால அடிபட்டிருக்கு, பத்தாவதுக்கு வீட்டு வேலையை வேற செஞ்சுட்டு இருக்க, இதுல விரதம் வேறயா? நீ ரொம்ப அஜாக்கிரதையா இருக்க ஜீவிதா. இல்ல வினய், நான் முன்னாடி தானே அஜாக்கிரதையா இருந்தேன். இப்ப எல்லாத்தையுமே கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஆனா நான் அப்படி நினைக்கல ஜீவிதா. உனக்கே உடம்பு சரியில்லை, யாரையும் எந்த வேலையும் செய்ய விடாம இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே செய்யற. இதான் உன் டியூட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா பேசுங்க. இங்க பாரு ஜீவிதா, மாலதியை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக தான் நாம அவளை இந்த வீட்டுல வச்சிருக்கோம். ஆனா அவளை கவனிக்கணும்ன்ற பேர்ல உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. முதல்ல மாலதியை இங்க இருந்து உங்க ஊருக்கு அனுப்பி ஆகணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசாத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வினய், வினய் என்ன பண்றீங்க? எனக்கு இறக்கி விடுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க வினய். வினய் ப்ளீஸ். வீட்டுல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லாம நீ விரதம் இருந்திருக்க கூடாது. உன் கால்ல இருந்து இவ்வளவு ரத்தம் வந்துட்டு இருக்கு, நீ அசால்ட்டா நின்னு கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? ஐம் சாரி ஜீவிதா, இதெல்லாம் பாசிபிளே இல்ல. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? நான் மாலதியை மட்டும் பாத்துக்கிட்டு உங்களையும் இந்த வீட்டையும் கேர்லெஸ்ஸா விட்டுணும்னு சொல்றீங்களா? நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? விஸ்வா ஏதோ தெரியாம விளையாட்டுக்கு சொன்னா, இன்னும் நீ அதையே மனசுல வச்சிட்டு இருந்தா எப்படி? ஆனா நான் சொல்றதை மட்டும் நீ எப்பவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வினய், என்னாச்சுண்ணா? ஒரே டென்ஷனா இருக்க? இல்லடா, கொஞ்சம் மூட் அவுட், அவ்வளவுதான். ஓ, அனி கூட சண்டையா? ஆ, இதுதான் உனக்கு பழகி போச்சே. ஆக்சுவலா நீ உன் மேல தான் கோவப்படணும். நீ மியூசிக்ல தான் கெட்டிக்காரன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உனக்கு சைக்காலஜி கூட தெரிஞ்சிருக்கேன். சைக்காலஜி இல்லைன்னா ஹார்ட்டாலஜி. நீ தானே சொல்லுவ மனசு சொல்றத செய்யணும்னு. உனக்கு சரின்னு படுறத செய்ய. ஆனா அனி இப்ப அதை தான் செய்யறாங்க. ஆனா அவங்களோட ஃபீலிங்ஸை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்துல உன் சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப அவசியம். அவங்களுக்கு ஒரு துணையாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, நீ டைம்க்கு மெடிசன் எடுத்துக்கிறல்ல? உனக்கு ஜூஸ் கொடுக்க சொல்லி நான் தருண் கிட்ட சொல்லிருக்கேன். ஜூஸ் குடிச்சிட்டல்ல நீ? போதும்க்கா. ரொம்ப நடிச்சிட்ட. என்ன பத்தி கவலைப்படாத முதல்ல விடு. உன் நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தியா? ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் கால் குணமாயிட்டு வருது, அதுக்குள்ள இன்னும் அடிபட்டு வீட்டு வேலையில வேற செய்றியா? மாலதி, இப்ப நீ என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டியா? பின்ன திட்டாம கொஞ்சிக்கிட்டு சொல்றியா? தான் உடம்பு பத்தி இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கிறவங்கள வேற என்ன பண்ண சொல்ற? அக்கா மாமாவோட நிலைமைய பாத்தியா? அவர் உன்னை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாரு. ரெண்டு பேரோட டென்ஷனுக்கு காரணம் நான் தான்.
அக்கா இது உனக்கு புதுசா நடக்கல, சின்ன வயசுல இருந்து இப்படிதான் நடக்குது. எப்ப பார்த்தாலும் என்னால தான் நீ ப்ராப்ளம்ல மாட்டிக்கிற, என்னால தான் நீ எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குற. அதான் நான் டிசைட் பண்ணிட்டேன், இனிமே இந்த வீட்டுல நடக்க போறதில்ல. மாமா சரியா தான் சொன்னாரு, எனக்கு ரிஷிகேஷ் தான் கரெக்ட் பிளேஸ். அட்லீஸ்ட் நீயாவது இங்க நிம்மதியா இருப்பல, உன்னை நீயே இப்படி டார்ச்சர் பண்ணிக்காம இருப்பல. இல்ல மாலதி, நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. நான் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ப்ளீஸ். அக்கா ஸ்டாப். நான் கண்டிப்பா இங்க இருக்கவே போறதில்ல. ஏன் சுயநலத்துக்காக நீ உன் உடம்பை இப்படி கெடுத்துக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. என்னால நீ பழி ஏத்துக்கிறது திட்டு வாங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அக்கா ப்ளீஸ் இனிமேலாவது என்னை பத்தி யோசிக்காத. என்ன ரிஷிகேஷ்ல ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. தினம் 10 தடவை இல்ல 20 தடவையாவது கால் பண்ணி உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனா ப்ளீஸ் நீ மாமாவோ இல்ல மத்தவங்களோ உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு தயவு செஞ்சு நடந்துக்காத. அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோக்கா, நீ சந்தோஷமா இருந்ததா உன் தங்கச்சி நிச்சயம் 2 மடங்கு சந்தோஷமா இருப்பா. ஒருவேளை நீ கஷ்டப்பட்டா பொண்ணை விட நிச்சயமா 2 மடங்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். சோ நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா, நான் கவலைப்படக்கூடாதுன்னு நினைச்சினா, அதுக்கு ஓ சந்தோஷம் தான் முக்கியம்க்கா. மாமாவும் இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் உன் மேல எந்த குறையும் சொல்லாம நீ நடந்துக்கோ. பாய். மாலதி, 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 மாலதி போகாத. ஜீவிதா, வினய், வினய், மாலதி என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றா. என்ன கண்டு அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? என்னால முடியல. ஒவ்வொருத்தரும் என்ன விட்டுட்டு போறாங்க. எல்லாரும் எனக்கு குறை ஜீவிதா சொல்றாங்க. அழாத. உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ உண்மையா நல்லவதான். உன்ன மாதிரி ஒரு நல்ல அக்கா இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவ ஏன் என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றா வினய்? உங்களுக்கு தெரியும்ல நான் உன் மேல எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறேன்னு. உன்னால முடியாம இருந்தா நானே மாலதிய ரிஷிகேஷ்ல இருக்கிற உங்க வீட்டுக்கு ஜாக்கிரதையா திருப்பி அமைச்சிருக்க மாட்டேன். ஜீவிதா, மாலதி மேல நீ எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்க அதே அளவுக்கு நானும் அக்கறை வச்சிருக்கேன். அப்படின்னு அவளை போக வேண்டாம்னு சொல்லுங்க. நான் இனிமே ஒழுங்கா நடந்துக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் வினய். மாலதி உங்களை எல்லாரையும் நான் நல்லா பாத்துக்கிறேன் வினய். ப்ளீஸ் அவளை இங்கிருந்து போக வேண்டாம்னு சொல்லுங்க வினய். அவளை எப்படியாவது நீங்க தான் தடுத்து ஜீவிதா, நிறுத்தணும் வினய். ஜீவிதா கொஞ்சம் பொறுமையா இரு. மாலதி குணமாகற வரைக்கும் நான் இங்க இருந்து அவளை போக விட மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, ஓகே? இனிமே நீ எதுக்கும் அழமாட்டேன்னு தயவு செஞ்சு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு ஜீவிதா. ப்ராமிஸ்? உங்க மேல ப்ராமிஸ். உங்களுக்கு பிடிக்காத எதையுமே நான் இனிமே செய்யவே மாட்டேன். நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே நடந்துக்கிறேன். ப்ளீஸ் அவளை மட்டும் தடுத்து நிறுத்துங்க வினய், ப்ளீஸ். ஜீவிதா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஆ? அப்பா அவ இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டா. என்ன நம்பு.
என்ன மாலதி, சின்ன விஷயத்த போய் இப்படி ஊதி பெருசாக்குற. ஒன்னு மனசார அண்ணன் இங்க இருந்து போக சொல்லல, புரிஞ்சுக்க. சீரியஸ்லி. விஸ்வா, நான் மாமா திட்டினதுக்காகவோ இல்ல வேற எந்த காரணத்துக்காகவும் இங்க இருந்து போல. எனக்கு போகணும்னு தோணுச்சு, நான் போறேன். நான் இங்க இருக்கிறதுனால அக்காவோட வாழ்க்கை தான் பாழாகுது. நான் அவளோட சந்தோஷமான வாழ்க்கையில மண்ணள்ளி போட விரும்பல விஸ்வா. ப்ளீஸ் மாலதி, நீ என்ன யோசிக்கிற? நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அண்ணியோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுமா? இல்ல சந்தோஷப்படுவாங்களா? இல்ல மாலதி, அவங்க கவலை இன்னும் அதிகமாகும், ரொம்ப வேதனைப்படுவாங்க. அதுக்காக நான் இங்க இருந்து அவ வேதனை குறையாது ரொம்ப அதிகமாயிடும். விஸ்வா, நான் என்ன சொல்ல வரேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் இங்க இருக்கிறதுல யாருக்குமே சந்தோஷம் இல்ல. அக்காவுக்கு இருக்காது, மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, நீ இங்க இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைன்னு யாராவது இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா? மாலதி, நாங்களாம் அப்படிப்பட்டவங்க நினைச்சிட்டியா? ஜீவிதா வழியில துடிச்சிட்டு இருந்த ஒரே காரணத்தினால்தான் நான் அந்த மாதிரி பேச வேண்டியதா போச்சு. ஆனா என் மனசுல அந்த எண்ணம் இல்லை. ஒருவேளை நீ இங்க இருந்து போயிட்டா அதை நிச்சயமா ஜீவிதாவால தாங்கிக்க முடியாதுன்னு உனக்கும் நல்லா தெரியும், அது எனக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நானே இந்த வீட்டை விட்டு போன்னு எப்படி சொல்லு. அதனால இந்த லக்கேஜ் எல்லாம் பேக் பண்றதை விட்டுட்டு இங்கேயே இரு, ஓகே? ப்ளீஸ், எல்லாம் உங்க அக்காக்காக. அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றேன் மாமா. நான் எடுத்த முடிவு ரொம்ப சரிதான் மாமா. ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க. நான் இங்க இருந்து அக்காவோட வாழ்க்கை கண்டிப்பா சந்தோஷமா இருக்காது மாமா. நீங்களே அவன் மேல கோவப்படுற அளவுக்கு போயிடுச்சு. மாலதி, நான் அவன் மேல கோவப்பட்டது வேற ஒரு காரணத்துக்காக. ஜீவிதா அஜாக்கிரதையா இருக்கிறதுனால மட்டும்தான் நான் அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. தட்ஸ் இட். ஆனா அவளோட அஜாக்கிரதைக்கு காரணம் யாரு? நான் தானே. நான் இல்லாத போது அவ எப்பவாவது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காளா? ப்ளீஸ் தடுக்காம என்ன போக விடுங்க. நில்லு மாலதி. நான் பண்ண தப்புக்கு நீ உன் மேல பழிய போட்டுக்காத மாலதி. மாலதி, நான் தான் தப்பு பண்ணேன். எல்லாத்தையும் நான் தான் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இனிமே நல்லபடியா நடந்துப்பேன்னு நான் வினய் கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். ப்ளீஸ் என்ன விட்டு போகாதடி. அக்கா ப்ளீஸ். நீ ப்ராமிஸ் பண்ணதை விட உண்மையா இருக்கலாம். ஆனா அந்த ப்ராமிஸ் உன்னால காப்பாத்தவே முடியாது. ஏன்னா நீ என் மேல அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்க. நீ என்ன கவனிச்சுக்கிறதுக்காகவே நாள் பூரா செலவு பண்ணுவ. அதனால நான் இங்க இருந்தா உனக்கு மேல மேல ப்ராப்ளம் தான். ப்ளீஸ் என்ன விட்டு நான் கிளம்புறேன். மாலதி, நீ எங்களை விட்டு போனா நாங்க வருத்தப்படுவோம். தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்க. பார்ட்னர், நீ மட்டும் இங்க இருந்து போயிட்டேன்னா அண்ணி இதை விட வேதனைப்படுவாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. மாலதி, மாலதி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாலதி. ப்ளீஸ் என்ன விட்டு போக மாட்டேன்ல. ப்ளீஸ் என்ன கட்டாயப்படுத்தாத. எனக்கு இருக்கிற பிரச்சனையை ஒரு நாள் தாங்கிக்க முடியாம இருக்கிறப்போ என்னால மட்டும் எப்படி உன் வலியை பார்த்துட்டு இருக்க முடியும்? அக்கா, நீ கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் என்ன போக விட்டுரு. தேவையில்லாம ஹர்ட் பண்ணாத. என்ன? நான் உன்னை ஹர்ட் பண்றேனா? என்ன பேசுறேன்னு உனக்கே தெரியுதா? சரி மாலதி, நீங்க இருந்து கிளம்பிடு. நான் உன்னை தடுக்க மாட்டேன்.